உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பாஜக வகுத்த நடைமுறை பாஜகவுக்கு இப்ப நெருக்கடியை கொடுக்குதா? திராவிட இயக்கங்கள் கட்சி என்ன சொல்லுவாங்க, அண்ணா ஆட்சி அமைப்போம் அல்லது எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவாங்க. தேசிய கட்சிகள் சொன்னால் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் மோடி கேரண்டி, அதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. நாடு முழுவதுமே அவர் பிரச்சாரம் செய்கிறார். நாடு முழுவதும் அறியப்பட்ட முகமாக இருக்கிறார். நாடு முழுவதும் க்ரௌடு புல்லராக இருக்கார். அவரை முன்னிறுத்தி தான் அந்த பாஜக என்பதே நரேந்திர மோடி தான் அப்படின்னு எல்லா தரப்பும் கடந்த சூழலில் விவாதங்களை கூட சொன்னாங்க. அவர் தான் பிஜேபி. மோடி கேரண்டியை மோடி நிறைவேற்றுவாரா இல்லை அமித்ஷா நிறைவேற்றுவாரா? அண்ணா ஆட்சி யார் நடத்த முடியும்? நீங்களும் நினைச்சா கழகங்கள் இணைஞ்சு நீங்களும் நான் கூட அண்ணா ஆட்சியை நடத்த முடியும். காந்தி ஆட்சியை கூட தர முடியும். எம்ஜிஆர் ஆட்சியை தர முடியும். அது மாதிரி தான் மோடி கேரண்டினா மோடி சில உத்தரவாதங்களை உறுதிமொழிகளை அளித்திருக்கிறார். அது யார் வேண்டுமானம் பாஜக வெற்றி பெற்று பாஜகவில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் நிறைவேற்றலாம். இதுதான் சிம்பிள். இந்த மோடி கேரண்டி என்பதும் மோடி இல்லைன்னா வேற யாரு அமித்ஷாவுக்கு அவருக்காக ஓட்டு போடுறோன்ற வாதத்துக்கான பதில். இது என்னுடைய கருத்தல்ல, வாதத்துக்கான இன்னொரு ஆங்கிள் ஒன்று இருக்கு, கோணம் இருப்பதை நண்பர் வசீகரனுக்கு உட்பட எல்லாருக்கும் தெரியும். அமித்ஷா சொல்றாரு இல்ல மோடி தான் பிரதமர், பாஜக ஜெயிச்சா 2029 வரைக்கும் அவர் தான் இருப்பார். நேரடி விளக்கம் இல்ல யாரு வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம். அப்புறம் திரு மோடியும் சொல்லலாம்ல, திரு அமித்ஷா பிரதமர் ஆகிறதுல என்ன சிக்கல் இருக்க போகுதுன்னு. அது அவங்க சார், இது ஒரு கட்சி பிரச்சனை. மக்கள்லாம் இதை வச்சு விவாதிக்க வேண்டியது பிரச்சனை இல்லை. இது கட்சியின் தலைவராக மோடியா அமித்ஷாவானா நீங்க சொல்ற கட்சி பிரச்சனையை சொல்லலாம். கெஜ்ரிவால் என்ன கேட்கிறாருன்னா, மோடி தான் பாஜக ஜெயிச்சா பிரதமர் ஆவார்னு மக்கள்கிட்ட காமிச்சு ஏமாற்றி வாக்குகளை பெற்று, ஆனா அது அந்த நிலை தொடர போறது இல்லைன்னு சொல்றாரு. இது பொது பிரச்சனையாக மாத்துறாரு, தேர்தல் பிரச்சனையாக மாத்துறாரு அவர். இல்ல தேர்தல் பொது பிரச்சனையாக மாற்றுவதில்லை. என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல. நாளைக்கே பாஜக அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட்டால் யார் பிரதமர் ஆக வேண்டும் என்பது அவங்க முடிவு. அவங்க நரேந்திர மோடி கொண்டு வருவார்கள், அது வேற. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு? மாற்று கட்சிகளை பத்தி இவங்க கேட்டா என்ன பதில், பாஜக கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்று 70 அந்த துணை பாஜக கிட்ட இல்ல இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு இவங்களும் கேக்குறாங்கல்ல. சரி, அவங்க ஜெயிக்கட்டும், ஜெயிச்ச பிறகு அவங்களே யாராவது அமிக்கபிளா பேசி கொண்டு வரட்டும்னு இருக்கல பாஜகவும். என்னுடைய பார்வை அதே தான். இவங்க யார் பிரதமர் இருந்தா உங்களுக்கு என்ன? அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன கவலை? அரவிந்த் கெஜ்ரிவால் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டரா இருந்தானே, அல்லது அமித்ஷா பிரைம் மினிஸ்டரா இருந்தானே, யோகி ஆதித்யநாத் பிரைம் மினிஸ்டரா இருந்தானே, அல்லது அண்ணாமலை பிரைம் மினிஸ்டரா இருந்தா, அது அவரோட கவலை என்ன? பிஜேபி வெற்றி பெறுகிறதா? வெற்றி பெறும் என்பதை மனத்தளவில் ஏற்றுக்கொண்டிருக்கார். அதுவரையில் பிஜேபிக்காரங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வாழ்த்துவார்கள். ஒன்று இல்ல, ஒவ்வொரு விளக்கத்துக்கும் இப்படி சொல்ல வேண்டியதே இல்லை. நான் இல்ல பாஜக காரங்கன்னு இல்ல நான் மாற்று கருத்து முன்வைக்கணும்னு சொல்றேன். எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு நான் விளக்கு சொல்ல வேண்டிய கடமை. டிக்ளைமர் மாதிரி அது ஒரு பக்கம். இப்ப 77 எமர்ஜென்சி இந்திரா காந்தியோட அணுகுமுறை போக்க கடுமையாக விமர்சித்து நாடு முழுவதும் ஒரு இயக்கமாக்கியது யார்? லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன். அவர் தான் இந்தியாவுடைய இந்திரா காந்திக்கு எதிர்ப்பான எதிர்ப்பலையை உருவாக்கியவர் அவர் தான். ஆனால் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகலை, தேர்தலில் கூட போட்டியிடலை. ஆனால் பின்னாடி ஜனதா கட்சி வெற்றி பெற்ற பிறகு அப்போது கூட யார் பிரைம் மினிஸ்டர் முடிவாகலை. சௌத்ரி சரண் சிங்கா இல்லை வேறு பாபு ஜெகஜீவன் ராமா என்ற விவாதம்லாம் இருந்து கடைசியில் மொரார்ஜி தேசாய் காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக தான் வந்தார். சமரச தீர்வாக அவர் தான் பிரதமர் ஆனார். ஆக இது தேவையில்லை. அது இஷ்யூ என்னன்னா, ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ தன்னுடைய கொள்கையை, சித்தாந்தங்கள், ஆதரவு, எதிர்ப்பு எல்லாத்தையும் முன் வச்சு ஆட்சிக்கு வருவாங்க. ஆப்வியஸா பிஜேபியை பொறுத்தவரை நரேந்திர மோடி, பிகாஸ் அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக தேர்தல் களத்தில் தெரிகிறார். இதுதான் விஷயம். இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு சித்தாந்தம் கொள்கையில கடந்த ஒரு ஒற்றை மனிதரை ஒரு கட்சி நம்பிட்டு இருக்க முடியும்? அது தெரியாது. அது காலம்தான் சொல்லும். எல்லா விஷயத்திலுமே சித்தாந்தமா தனிநபரா என்பது காலம்தான் சொல்லும். இன்னொன்று, அவங்க 70 வயசு 75 வயசுல ரிட்டையர் ஆடுவாங்கன்னு விதி இல்லைன்னு நண்பர்கள் பிஜேபி ஆட்கள்லாம் சொல்லுவாங்க. நமக்கு அது தெரியல. எதுவாக இருந்தாலும் ஃப்ளெக்சிபிள் சார், அதெல்லாம் ஒன்றும் பெரிய வைட்டல் இஷ்யூ இல்லை. ஆட்சியில் பங்கேற்க மாட்டேன் என்று கம்யூனிஸ்டுகள் சொன்னார். இந்திரஜித் குப்தா உள்துறை அமைச்சராக இருந்தாரா இல்லையா? சோம்நாத் சாட்டர்ஜி மக்களவை தலைவராக இருந்தாரா இல்லையா? மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த சோம்நாத் சாட்டர்ஜி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்திரஜித் குப்தா. ஆக இதெல்லாம் ஃப்ளெக்சிபிள். சில சித்தாந்தங்கள், அடிப்படை சித்தாந்தம்
மாறுவதில்லை, மாறவும் இராது. அது கூட மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. சோசியலிஸ்ட் சித்தாந்தத்தை வைத்த காங்கிரஸ் தாராளமயமான சூழலுக்கு வந்தது காரணம் இல்லையா? அதான் வைக்கிறேன். இதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்ல. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.